நேர்களுக்கு அன்பு வணக்கம். புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தின் நேர்கள் அனைவரையும் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நிகழ்ச்சிக்காக நான் வினிதா. ஒவ்வொரு வாரமும் நமது கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான தகவல்களையும் கேள்விகளையும் தெரிந்து கொள்கிறோம். அந்த வகையில் இன்றும் பல தகவல்கள் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. இன்று நமது நிகழ்ச்சியை இனிய நாளடியார் வரிகளோடு துவங்குவோம். வேம்பின் இலையுள் கனியினும் வாழை தன் தீம் சுவை யாதும் தெரியாதாம், ஆங்கே இனம் தீதெனினும் இயல்பு உடையார் கேண்மை மனம் தீதாம் பக்கம் அரிது. அதாவது, வேப்ப இலைகளுக்கு இடையில் கனிந்தாலும் வாழைப்பழம் தன்னுடைய இனிய சுவையில் இருந்து மாறாது. அதைப்போல தாம் சேர்ந்த கூட்டம் எவ்வாறு இருப்பினும் இயற்கை அறிவுடையரது நட்பு மனம் தீயதாக மாறுவது அரிது. இந்த அழகான நாளடியார் வரிகளோடு இன்று நமது நிகழ்ச்சிக்கு இனிதே செல்வோம். நம்முடைய நிகழ்ச்சியில சிறியவர்லேருந்து பெரியவர் வர கலந்து கொள்ளலாம். நீங்க நம்முடைய நிகழ்ச்சியில கலந்து கொள்ளணும் அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 22722487, மற்றொரு எண் 22722488. நீங்க வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 எனும் முன் இணைப்பு எண்ணை இணைத்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்கு போயிடலாம். நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா 20 கேள்விகள் இருக்கு. இந்த 20 கேள்விகளையும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்போம். சரியான பதில் என்ன அப்படிங்கறத நீங்க தேர்ந்தெடுத்து பதில் அளிக்கணும். ஸோ தட் இஸ் டெக்ஸ்ட் ஜிகே கொஸ்டின்ஸ். இமேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா புகைப்படங்கள் கொடுத்திருக்கும். அதை பார்த்து நீங்க அது ரிலேட்டடா ஆன்சர் பண்ணணும். இவர் யார், இந்த பழத்தின் பெயர் என்ன, அந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். அதுக்கான பதில் கொடுக்கணும். தமிழ் சார்ந்த கேள்விகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்கு போயிடலாம். ஹலோ, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இனிய வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கேன். கேள்விக்குள்ள போலாமா? முதல் கேள்வியா? So டெக்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்டிருக்காங்க. Who is known as the father of electricity? மின்சாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஐன்ஸ்டைன், ஃபாரடே, நியூட்டன், எடிசன். ஃபாரடே. முழு பெயர் சொல்ல முடியுமா? மைக்கேல் ஃபாரடே. ஓகே, இவரை பத்தின ஏதாவது தகவல் தெரிஞ்சாலும் எங்க கூட பகிர்ந்துக்கலாம். மின்சார தூண்டல் மூலமா மின்சாரத்தை தயாரிச்சாரு. அதனாலதான் இவர் ஃபாதர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி சொல்றாங்க. ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நம்ம ரைட் ஆன்சர்ன்றது பார்த்துலாம். ஸோ ஃபாரடே அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிகவும் சரியான பதில். கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஸோ இவரை பற்றின தகவல் சின்ன சின்ன விஷயம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சேகரித்து. ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ஆஸ் ஹி செட், ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் மோட்டார் வந்து இவர் செஞ்சுருக்காரு. அண்ட் ஹி மேட் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் கண்டுபிடிச்சரும் இவர் தான் அப்படின்னு சொல்லலாம். இவர் தான் மேக்னெட் வந்து கேன் கிரியேட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதும் மைக்கேல் ஃபாரடே அவர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவர் வந்து சயின்ஸ்க்கு ஒரு புக் வந்து எழுதியிருக்காரு. அந்த புக் வந்து பாத்தீங்கன்னா த கெமிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் அ கேண்டில். இந்த பேர் பார்த்துக்கோங்க. த கெமிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் அ கேண்டில் அப்படிங்கிற புத்தகம் சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு புக். இந்த புக்கை எழுதியது மைக்கேல் ஃபாரடே அவர்கள் தான்றதை தெரிஞ்சுப்போம். அண்ட் ஹி டிஸ்கவர்ட் அ யூஸ்ஃபுல் கெமிக்கல். ஒரு கெமிக்கலையும் இவர் வந்து உருவாக்கியிருக்காரு. அந்த கெமிக்கலோட பேரு பென்சீன். பென்சீன் அப்படிங்கிற கெமிக்கலை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு கேட்டாலும் மைக்கேல் ஃபாரடே அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹி கிரியேட்டட் அ ஃபாரடே கேஜ். அதாவது எலக்ட்ரிக் ஷாக்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஃபாரடே கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. அண்ட் இவருடைய பள்ளி பருவம் வந்து எந்த அளவுக்கு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலான ஸ்டடீஸ் தான் அவர் படிச்சிருக்காரு. போய் ஸ்கூலுக்கு போயெல்லாம் வந்து நிறைய ஸ்டடீஸ் எதுவும் பண்ணல. மினிமல் ஸ்டடீஸ் இருந்தாலும் கூட சயின்ஸில் வந்து அதிக ஆர்வம் ஈடுபாடு கொண்ட நபராக இருந்து நிறைய விஷயங்கள் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். த யூனிட் ஃபராட் அப்படிங்கிறதும் இவரோட பேருக்கு அப்புறம் தான் வந்து வச்சிருக்காங்க. So he is called as father of electricity because his work helps us get current in homes today. இன்னைக்கு நம்ம எல்லாம் கரண்டோட வாடுறோம் அப்படின்னா அதுக்கு மூலகனமா இருந்தது மைக்கேல் ஃபாரடே அவர்கள் தான். ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருங்க. நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பட்டியிலிருந்து கவிதராஜ் பேசுறேன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கும். கேள்விக்குள்ள போலாமா? போலாம். கேள்வி எண் நம்பர் 1. முதல் கேள்வி போயிடுச்சு. இரண்டாவது கேள்வி பார்க்கலாமா? பாருங்க, போலாம். ஓகே. which animal has the loudest sound? அதாவது மிக அதிக சத்தம் எழுப்பும் விலங்கு எது? லயன், எலிஃபண்ட், ப்ளூ வேல், கொரில்லா. இதுதான் அதிகமான சத்தம் எழுப்பக்கூடிய விலங்கு எது உலகத்திலேயே? லயன், எலிஃபண்ட், ப்ளூ வேல், கொரில்லா. ப்ளூ வேலுங்களா? ஆன்சர் சரியான்னு பார்த்துடலாமா?
பார்த்துடலாம். ஸோ as he said ப்ளூ வேல் அப்படிங்கிறது மிகவும் சரியான பதில். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ மிக அதிக சத்தம் எழுப்பும் உயிரினம் விலங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ வேல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ப்ளூ வேல் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஹார்ட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் அ கார் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டீப்பர் பல கிலோமீட்டர் தூரம் வரைக்குமே டீப்பாக வந்துட்டு டைவ் பண்ணக்கூடிய ஒரு உயிரினமும் இந்த ப்ளூ வேல் அப்படின்றத சொல்லிக்கிறாங்க. ஸோ வி ஆல் நோ லார்ஜஸ்ட் மேமல் இன் த அனிமல் கிங்டம் இதுதான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ப்ளூ வேலோட ஹார்ட் வந்து இட்ஸ் அ சைஸ் ஆஃப் அ கார் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதாவது பேபி வேல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பொறுக்கும் போதே சைஸ் ஆஃப் அ கார் வந்து அளவுக்கு பெருசாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ த லிவ் இன் மேஜர் ஓஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் இருக்கக்கூடிய மேஜரான ஓஷன்ஸில் வந்துட்டு இந்த நீலத்திமிங்கலங்களை நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்லலாம். அண்ட் இட் ஈட் ஒன்லி டைனி ஃபிஷஸ், அதாவது பெரிய உயிரினமாக இருந்தாலும் சின்ன சின்ன கிரில் ஃபிஷஸ் மட்டும்தான் அது உணவுக்கு எடுத்துக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறாங்க. அண்ட் ப்ளூ வேல் வந்து கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டு காலம் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு உயிரினம்னா 80லேருந்து 90 ஆண்டு காலம் வந்து உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபுட்டுக்காகவும் சரி கம்யூனிகேஷனுக்காகவும் சரி இந்த அதிகமான ஒலி எழுப்பக்கூடிய ஒரு உயிரினமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ப்ளூ வேல் அப்படிங்கிற ஒரே உயிரினம் தான் உலகத்திலேயே அதிகமான சவுண்டு கொடுக்கக்கூடிய ஒரு உயிரினம். ஸோ தட் இஸ் த ரைட் ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கால் கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். மாலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் லதா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ எப்படி போச்சு இன்னைக்கு? ரொம்ப நல்லா போனுச்சு. ஓகே, சூப்பர். கேள்விக்குள்ள போலாமா? போலாம். நம்பர் 7 கொடுங்க. ஜிகேல இருந்து கொஸ்டின் நம்பர் 7 கொடுத்துடலாம். ஸோ 7th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா which is the world's largest living lizard, அதாவது உலகில் வாழும் மிகப்பெரிய பள்ளி எது? பள்ளி இனத்தில் வரக்கூடியதான் இது. அது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உயிரினமாக இருக்குது. பள்ளினா மிகப்பெரிய பள்ளி. லிசார்ட் அந்த வெரைட்டி எது? கொமோடோ டிராகன், இகுவானா, மானிட்டர் லிசார்ட், கெமிலியான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. கெமிலியான் வந்து பச்சோந்தி. பார்த்துருக்கீங்களா? சின்னதா இருக்குமே. ஆமா. அப்ப பெருசா இருக்கக்கூடியது எது? அது தவிர்த்து யோசிச்சு பாருங்க, சும்மா கெஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ கொமோடோ டிராகன் சரியான பதிலா? சரியான பதில். பார்க்கலாமா? பார்க்கலாம். ஸோ கரெக்டான ஆன்சரா அப்படின்றத பார்த்தலாம். இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய உயிரினம் பேர் கொமோடோ டிராகன் அப்படிங்கிறது மிகவும் சரியான பதில். லதா கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து கால் பண்ணுங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் லிவிங் லிசார்ட் வெரைட்டியில் உயிரோடு இருக்கக்கூடிய உயிரினம் இதுதான். அண்ட் இன்னொன்று, இது வந்து ப்ரொடெக்டட் ஸ்பீஷியஸில் வச்சுருக்காங்க. ஏன்னா வந்துட்டு அழிந்து வரக்கூடிய இனத்தில் இருக்கிறதுனால இதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து அதிகமாக காணக்கூடியது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில். அண்ட் கொமோடோ டிராகன் எதுக்குன்னு சொல்கிறாங்கன்னா கொமோடோ அப்படிங்கிற ஒரு ஐலாண்டில் தான் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு பள்ளி இனம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது எவ்வளோ நீளம் வளரக்கூடியதுன்னா 10 ஃபீட், கிட்டத்தட்ட 3 மீட்டர் நீளம் வரைக்கும் வளரக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அரௌண்ட் 70 to 80 kgs எடை உடைய ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லலாம். லைக் ஷார்க்குக்கு இருக்கிற மாதிரியான ரொம்ப ஷார்ப்பான டீத் வந்துட்டு இந்த கொமோடோ டிராகனுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் இதோடைய சலைவால டெட்லி பாக்டீரியா வெனமஸாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய ஒரு பள்ளி இனம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ இது அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான உணவு எடுத்துக்குன்னா டீர், கோட், பஃபெலோ இதெல்லாம் தான் அதிகமாக உட்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பஃபோலோவை எடுத்துக்குதுன்னா அது எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்றதை பார்த்துக்கலாம். ஸோ தே ஆர் ப்ரொடெக்டட் ஆஸ் என்டேஞ்சர்ட் அனிமல், அதாவது அழிந்து வரக்கூடிய உயிரின லிஸ்ட்டில் இந்த கொமோடோ டிராகனும் இருக்கிறதுனால இதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கொமோடோ டிராகன் அப்படிங்கிறது மிகவும் சரியான பதில். தொடர்ந்து கால் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ஓகே, நெக்ஸ்ட் கால் கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பாலகிருஷ்ணன், திருப்பூர் மாவட்டம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். கொஸ்டின்ஸ்குள்ள போலாமா? ஜிகேல இருந்து நம்பர் 11 கொடுங்க. 11வது கேள்வி கொடுத்துடலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 11 சொல்லியிருக்கீங்க. விச் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சோலார் பவர்ட் வில்லேஜ், அதாவது இந்தியாவின் முதல் சூரிய சக்தி கிராமம் எது? கம்ப்ளீட்டாக இந்த கிராமம் முழுவதுமே வந்து சூரிய சக்தியாலேயே இயங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த கிராமம் அது? தர்னாய், புன்சாரி, மோதிரா, ரலிகன் சிதி. ஆப்ஷன் சொல்லுங்க. ஆப்ஷன் டி மேம். ரலிகன் சிதி அப்படின்னு இருக்கு, அதுவா? ஆமா மேம். இல்ல ட்ரை பண்றீங்களா? வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ்? வேற ஏதாவது ஆப்ஷன்னா ஆப்ஷன் பி சொல்லுங்க.
ஆப்ஷன் பி புன்சாரி. சரி, நம்ம ஆக்சுவலி ஆன்சர் என்னன்றதை பார்த்துடலாம். இந்தியாவின் முதல் சூரிய சக்தி கிராமம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோதிரா அப்படிங்கிற இடம் தான். ஸோ மோதிரா வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சோலார் பவர்ட் வில்லேஜ். இது எந்த இடத்துல இருக்குன்னா இட்ஸ் இன் ஸ்டேட் ஆஃப் குஜராத். குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட மோதிரா அப்படிங்கிற இந்த கிராமத்தில் தான் ஃபுல்லாக வந்துட்டு சோலார் பவராக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கனாலே இந்த பிக்சரில் தெரியும், எல்லா வீடுகளுடைய கூரைகள்லையுமே வந்து இந்த சோலார் எனர்ஜியை வந்துட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 100% எல்லார் வீட்லேயுமே வந்து சோலார் வச்சு தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஃப்ரீயாகவும் வெரி லோ எலக்ட்ரிசிட்டி பில்ஸே உங்களுக்கு கொண்டு வருதுன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். சோலார் பேனல்ஸ் வந்து எல்லார் வீட்லையும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ மோதிரா ஆல்சோ ஹேஸ் அ சோலார் பவர் சார்ஜிங் ஸ்டேஷனும் அதுக்காக தனியாக வச்சுருக்காங்க அந்த வில்லேஜில். அண்ட் வீடுகளில் மட்டும் இல்லைங்க, இந்த ஃபேமஸாக இருக்கக்கூடிய சன் டெம்பிளும் இட்ஸ் லொக்கேட்டட் இன் திஸ் வில்லேஜ். இந்த அதாவது வீடுகள் தொடங்கி அந்த கோயில் வரைக்குமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூரிய சக்தியால் இயங்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதனால் மாதத்துக்கு வரக்கூடிய ஆயிரக்கணக்கான பணத்தை வந்து அவங்க மிச்சம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ திஸ் வாஸ் லான்ச் பை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் 2022ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ மோதிரா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் குஜராத்தில் இருக்குது. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சோலார் பவர்டு வில்லேஜ் இந்த இடம் தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதும் இவங்க தான். ஸோ நல்லா ட்ரை பண்ணுங்க, தொடர்ந்து கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் காலர்கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் ஐம்பட்டிலிருந்து கவிதராஜ் பேசுறேன். வணக்கம். கேள்விக்குள்ள போலாமா? ஜிகேல இருந்து நம்பர் 3 கொடுங்க. ஜிகே கொஸ்டின் நம்பர் 3 கண்டிப்பாக கொடுத்துடலாம். மூன்றாவது கேள்வி, அதாவது which is the world's highest waterfall? உலகின் உயரமான நீர்வீழ்ச்சி எது? நயாகரா, ஏஞ்சல் ஃபால்ஸ், விக்டோரியா, இக்வாசு. ஆப்ஷன் ஏ நயாகரா ஃபால்ஸா? சரியான பதிலான்னு பார்க்கலாமா? ஸோ இந்த நீர்வீழ்ச்சியோட இமேஜ் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஆக்சுவலி த ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஃபால்ஸ் தான். இதுதான் ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் இந்த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. அண்ட் வெனிசூலா சவுத் அமெரிக்காவில் இது லொக்கேட் ஆகிருக்கு. இதோடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 979 மீட்டர்ஸ் உயரம் கொண்டது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் இதை பற்றி இன்னொரு தகவலும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இட் இஸ் இன்சைட் அ ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ ரெயின் ஃபாரஸ்ட்குள்ளே தான் வந்துட்டு இந்த ஏஞ்சல் ஃபால்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அந்த பார்க் பக்கத்தில் சொல்கிறாங்க, ஒரு கனாய்மா நேஷனல் பார்க்குன்னு இருக்குது. அந்த நேஷனல் பார்க் பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட ஏஞ்சல் ஃபால்ஸ் வந்து இருக்குது. 979 மீட்டர்ஸ் ஹைட் கூடிய இந்த ஏஞ்சல் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை டிஸ்கவர் பண்ணவங்களோட பேர் தான் இதுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் வந்துட்டு ஒரு விசிட்டராக போன ஒருத்தவங்க தான் இப்படி ஒரு ஃபால்ஸ் இருக்குது, இதுதான் ரொம்ப உயரமான ஒரு நீர்வீழ்ச்சி அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சவங்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் அ பைலட் ஜிம்மி ஏஞ்சல் அப்படிங்கிறவங்க தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களுடைய பேரை தான் இந்த ஃபால்ஸுக்கும் ஏஞ்சல் ஃபால்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ லோக்கல் பீப்புள் வந்து கீரப்பாக்கு அப்படிங்கிற பேரை வச்சு கூப்பிடுவாங்க. அதான் லோக்கல் பீப்புள் கால் இன் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வச்சும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஏஞ்சல் ஃபால்ஸ் வந்து ஸ்டாலர் தென் நயகரா. நம்மளுடைய காலேஜ் சொன்ன மாதிரி நயகராவும் விக்டோரியா இக்வாசோ எல்லாத்தையும் சேர்ந்து வச்சா கூட அதை விட ரொம்ப உயரமான ஒரு நீர்வீழ்ச்சியாக ஏஞ்சல் ஃபால்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப அழகான க்ரீனரியாக இருக்கட்டும், சீனரிக்கு ரொம்ப பேர் போன ஒரு இடமா ஏஞ்சல் ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உயரமான நீர்வீழ்ச்சி எது அப்படின்னு கேட்டால் ஏஞ்சல் ஃபால்ஸ் அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் காலர்கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். வணக்கம். வணக்கம், லதா பேசுறேன். வணக்கம் லதா. கேள்விக்குள்ள போலாமா? ஜிகே நம்பர் 17 கொடுங்க. 17வது கேள்வி நிச்சயமா கொடுத்துடலாம். So, which was the first Indian state to ban plastic? பிளாஸ்டிக்கை முதலில் தடை செய்த மாநிலம், இந்திய மாநிலம் எது? நெகிழி பயன்பாடு இருக்கு இல்லையா, நெகிழி பயன்பாட்டை முற்றிலும் தவிர்த்த நாடு மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. சொல்லுங்க. சிக்கிம், கோவா, தமிழ்நாடு, பஞ்சாப். தமிழ்நாடு தான் நினைக்கிறேன். வேற ஏதாவது ட்ரை பண்றீங்களா இல்லை அதே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? தவறுங்களா? தமிழ்நாடு கிடையாது. ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு கிடையாது. ஸோ சொல்லுங்க. சிக்கிம். ஓகே, சரியான பதிலான்னு பார்த்துடலாமா? பார்க்கலாம். ஓகே, அதாவது பிளாஸ்டிக்கை முதல்ல வந்து தடை செய்த இந்திய மாநிலம் எதுன்னு கேட்டால் சிக்கிம் அப்படின்னு தான் சொல்லும். பிக்சர் நல்லா பாருங்கள். ஸோ இன் 2016 சிக்கிம் டுக் 2 மேஜர் டெசிஷன். 2 டெசிஷன் வந்து மேஜராக எடுக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் பேன் த யூஸ் ஆஃப் பேக்டு ட்ரிங்கிங் வாட்டர் இன் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் அண்ட்
ஈவெண்ட். அதாவது பேக்டு ட்ரிங்கிங் வாட்டர்ஸ் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸை மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து அவங்க அதை ஃபாலோவும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் சிக்கிம் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் டு பேன் பிளாஸ்டிக்ஸ். அது மட்டும் இல்லைங்க, இவங்க வந்து ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக்ன்றதை தடை பண்ணணும்னு எப்போ இவங்க எடுத்த டிசிஷன்னா 1998, அதாவது 1998ஆம் ஆண்டே இவங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. அண்ட் சிக்கிம் வந்து பார்த்தீங்கன்னா வெரி க்ளீன் அண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே யூஸ் பண்ணணுன்றதுல ரொம்பவே முக்கியமாக குறிக்கோளாக இருக்காங்க. அண்ட் லேட்டர் ஆன் பேண்ட் ஸ்டைரோஃபோம் பிளேட்ஸும் கப்ஸையுமே அவங்க பேன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்டு வாட்டர் பாட்டில்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்டைரோஃபோம் அண்ட் பிளாஸ்டிக் கப்ஸ் இது எல்லாத்தையுமே அவங்க பேன் பண்ணுறாங்க, ஒவ்வொன்றா குறைக்கிறாங்கன்றது சொல்கிறாங்க. அண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் மட்டும் தான் அவங்க இது வரைக்குமே யூஸ் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ ஸ்கூல்ஸ் இன் சிக்கிம் எல்லாருக்கும் வந்துட்டு சின்ன வயசுலேயே இதை எல்லா குழந்தைங்களுக்கும் போய் ஊக்குவிக்கிற விதமாக எல்லா விஷயத்தையும் அவங்க சின்ன வயசுல இந்த பிளாஸ்டிக்ஸோடைய பயன்பாட்டால் என்னென்ன நடக்குதுன்றதை எல்லா இடத்துலையும் வந்து அவங்க ப்ரீச் பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் போய் சொல்கிறாங்க. அண்ட் பிகாஸ் ஆஃப் தீஸ் ஸ்டெப்ஸ் சிக்கிம்க்கு ஒரு அழகான ஒரு பேரும் இருக்குது. இந்தியாவோட கிரீனஸ்ட் ஸ்டேட் அப்படின்ற ஒரு அழகான பேரும் சிக்கிம்க்கு கொடுக்குறாங்க. டூரிஸ்ட் லவ் கிளியர் மவுண்டன்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் ஏர் பிகாஸ் அந்த இடம் வந்து பிளாஸ்டிக் பயன்பாடே இல்லாமல் ரொம்ப சுத்தமாக இருக்கிறதுனால அது வந்து பெஸ்ட் கிரீனஸ்ட் பிளேஸ் அப்படின்னு ஒரு அழகான பேரும் இருக்குது. இந்த கவர்மெண்ட் அண்ட் பீப்புள் ஒர்க் டுகெதர் ரெண்டு பேருமே இணைஞ்சு இந்த அழகான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்காங்க. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், சிக்கிம் வந்து பேண்ட் டிஸ்போசல் பிளாஸ்டிக் பேக்ஸ், அதாவது எந்த ஆண்டு வந்து டிஸ்போசல் பிளாஸ்டிக் பேக்ஸை வந்து அவங்க வந்து ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா 1998. அண்ட் லேட்டர் இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட் லேட்டர் பேண்ட் வேறு என்னென்னலாம் பேன் பண்ணியிருக்காங்கன்னா சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், தெர்மோகால்ஸ் அண்ட் டிஸ்போசபிள் கட்லரி இது எல்லாத்தையும் வந்து அவங்க கம்ப்ளீட்டாக பேன் பண்ணுறாங்க. ஸோ இதனாலேயே அவங்களுக்கு ஃப்ரெஷ் ஏர்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக கிடைக்குதுன்னு அண்ட் கிரீனர் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு அழகான பேரும் கிடைச்சிருக்கு. ஸோ சிக்கிம் தான் முதல்ல வந்து பிளாஸ்டிக்கை பேன் பண்ண ஒரு இந்திய மாநிலம். ஸோ தட் இஸ் த ரைட் ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கால் கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பாலகிருஷ்ணன், திருப்பூர் மாவட்டம். ஓகே, क्वेश्चन குள்ள போலாமா? ஜிகேல இருந்து நம்பர் 5 கொடுங்க. India's first grain ATM was launched in which state? இந்தியாவின் முதல் தானிய ATM இந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது. தமிழ்நாடு, ஒடிசா, குஜராத், அஸ்ஸாம். ஆப்ஷன் சி மேம். குஜராத்தா? குஜராத். சரியான பதிலா? ஓகே. ஓகே, நம்ம ஆன்சர் என்னன்றதை பார்த்துலாம். குஜராத் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் ஆக்சுவலி த ரைட் ஆன்சர் இஸ் ஒடிஷா. ஸோ இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கிரெயின் ஏடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர், ஒடிஷாவில் தான் வந்து ஃபர்ஸ்ட் இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஒடிஷாவில் இவங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மிஷின், நீங்கள் அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், there is a மிஷின். இந்த மிஷின் வந்து என்னென்ன கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். வீட் இல்லைனா ரைஸ், ஜஸ்ட் லைக் அ நார்மல் ஏடிஎம் கிவ்ஸ் மணி. நம்ம எப்படி நார்மல் ஏடிஎம்ல மணி கிடைக்குதோ த சேம் வே இந்த ஏடிஎம்ல வந்துட்டு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணும்போது வீட், ரைஸ் அந்த மாதிரி கிரெயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கு என்னென்னலாம் அவங்க யூஸ் பண்ணணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பாருங்கள். பீப்புள் யூஸ் த ரேஷன் கார்டு நம்பர் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் டு கெட் த கிரெயின்ஸ். அது ரேஷன் கார்டு நம்பரும் ஃபிங்கர் பிரிண்ட்டும் கொடுத்தாலே என்டர் பண்ணாலே அவங்களுக்கு இந்த கிரெயின்ஸ் வந்துட்டு புவனேஸ்வரில் இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட ஏடிஎம் வந்து எல்லாத்தையும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் அப் டு 50 kgs ஆஃப் கிரெயின்ஸ் இன் 5 minutes. 5 நிமிஷத்துலேயே 50 kgs ஆஃப் கெயின்ஸ் வந்து அதால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏடிஎம் வந்து 24 hours-உம் ஒர்க்லேயே இருக்குன்றதை சொல்கிறாங்க. ஸோ பீப்புள் வந்து ரொம்ப நேரம் வந்துட்டு லாங்காக க்யூவில் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது, டக்குன்னு அந்த ப்ராசஸும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹெல்ப்ஸ் டு ஸ்டாப் ரேஷன் தெஃப்ட் அண்ட் மேக் பீப்புள் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ரேஷன் தெஃப்ட் இதெல்லாம் நடக்கிறது இந்த முறையிலேருந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒடிசா வந்து இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு ஸ்டார்ட் திஸ் மாடர்ன் ஸ்மார்ட் ரேஷன் சிஸ்டம். ஒடிசாவுக்கு தான் அந்த பெருமை போய் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரெயின் ஏடிஎம்க்கு இன்னொரு பேரும் இருக்குது, அன்னபூர்த்தி மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிரெயின் ஏடிஎம் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் அன்னபூர்த்தி மிஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது புவனேஸ்வர், ஒடிசாவில் அப்படிங்கிறது தான் சரியான பதில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் ஐம்பட்டிலிருந்து கவிதராஜ் பேசுறேன். வணக்கம். கேள்விக்குள்ள போலாமா? ஜிகேல இருந்து நம்பர் 4 கொடுங்க. 4வது கேள்வி கொடுத்துடலாம். So which is the world's most venomous snake? அதாவது உலகில் அதிக விஷம் உள்ள பாம்பு எது? கிங் கோப்ரா, இன்லாண்ட் டைபன், பிளாக் மம்பா, கிரேட். ஆப்ஷன் ஏ. கிங் கோப்ராங்களா? ஆ. ட்ரை பண்றீங்களா? வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ்? ட்ரை பண்ணுவா. ஆமா. ஆப்ஷன் சி. பிளாக் மம்பா. ஓகே, நம்ம ஆன்சர் என்ன பார்த்துடலாமா?
யா ஆக்சுவலி கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்லேண்ட் தாய்ப்பான். இதுதான் இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய இந்த பாம்பு தான் பார்த்தீங்கன்னா உலகத்திலே அதிக விஷமுள்ள பாம்பு அப்படின்னு கருதப்படுது. ஸோ அதோடைய பேர் வந்து இன்லேண்ட் தாய்ப்பான். ஸோ இது வந்து இதோடைய விஷம் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டு கில் அ ஹியூமன் இன் அ மினிட், ஒரு நிமிஷத்துலேயே வந்து ஹியூமனை கில் பண்ணக்கூடிய, அதாவது அவங்கள கொலை பண்ணுறக்கூடிய சக்தி வந்து இந்த குறிப்பிட்ட இன்லேண்ட் டைப்பானுக்கு இருக்குது. அதாவது ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்துட்டு ஒரு உயிரே போயிடும். கிட்டத்தட்ட இதோட வினம் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட ஒரு பாம்பு கடி வந்து 100க்கும் மேற்பட்ட மனிதர்களை வந்து கொல்லக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கக்கூடிய பாம்பு தான் இந்த இன்லேண்ட் டைப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் குறிப்பாக இது எந்த இடத்துல காணப்படும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் மட்டும்தான், இட் லிவ்ஸ் ஒன்லி இன் ஆஸ்திரேலியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான் இந்த இன்லேண்ட் டைப்பான் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அண்ட் மெயின்லி in dry areasல காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. even though it's deadly, it's very shy and avoid humans. mostly இது வந்து மனிதர்களை தாக்காதுன்னு சொல்றாங்க. அப்படி தாக்குனா ரொம்ப venomous அதிகம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ இதோடைய பாடி கலர் வந்து சீசன் சேஞ்ச் ஆகும்னு சொல்றாங்க. விண்டர்ல டார்க்காகவும் சம்மர்ல லைட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இட் கேன் ஸ்ட்ரைக் வித் அ கிரேட் ஸ்பீட் அண்ட் அக்யூரசி, ரொம்ப வேகமாக நகரக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் மோஸ்ட்லி ஈட்ஸ் ஸ்மால் மேமல்ஸ் லைக் ரேட், மைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன உயிரினங்கள் சாப்பிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதிக வெனாமஸ் இருக்கக்கூடிய ஒரே பாம்பு இன்லேண்ட் தாய்ப்பான், ஆஸ்திரேலியாவில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கால் கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் லதா பேசுறேன். வணக்கம் லதா, கேள்விக்குள்ள போலாமா? நம்பர் 10 கொடுங்க. கொஸ்டின் நம்பர் 10 10 கொடுத்துடலாம். India's first underground metro was launched in which city? 2024ல அது லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி மெட்ரோ எந்த நகரத்தில் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் மும்பை, டெல்லி, கொல்கத்தா, சென்னை. கொல்கத்தான்னு நினைக்கிறேன். கரெக்டான ஆன்சரா? அதை பத்தி வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சாலும் லதா பகிர்ந்துக்கலாம். இல்ல அப்படின்னா படிச்ச ஞாபகம். ஓகே, கரெக்ட்டா சொல்லுங்க. ஸோ கரெக்டான ஆன்சரான்னு பார்த்துடலாமா? பார்க்கலாம். ஸோ இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி மெட்ரோ எந்த நகரத்தில் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு லதா கொல்கட்டான்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் யூ செட் கரெக்டான ஆன்சர் தான். ஸோ நல்ல கேபிட்டல் கொடுத்துடலாம். கொல்கட்டா அப்படிங்கிறது மிகவும் சரியான பதில். இந்த மெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரிவர் கடியில் போகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஹூக்லி அப்படிங்கிற ரிவர் கீழே தான் இந்த மெட்ரோ வந்து பாஸ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ த அண்டர் வாட்டர் டனல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீட்டர்ஸ் நீளம் கொண்டதுன்னா 520 மீட்டர் நீளம் கொண்டது இந்த வாட்டர் மெட்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 45 செகண்ட்ஸில் வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி முடிக்க முடியும். அவ்வளோ குவிக்காக வந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் ஈஸ்ட் வெஸ்ட் மெட்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டனல் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் பில்ட் 30 மீட்டர்ஸ் பிலோ த ரிவர். இந்த ரிவர் ஹூக்லி ரிவரில் இது கட்டியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஹூக்லி ரிவருக்கு எவ்வளோ மீட்டரில் வந்து இந்த மெட்ரோ வந்து கட்டியிருக்காங்கன்னா 30 மீட்டர், அந்த ரிவரில் 30 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த குறிப்பிட்ட மெட்ரோ அண்டர் வாட்டர் மெட்ரோவாக அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹைடெக் வாட்டர் ப்ரூஃப் டனல்ஸ் வச்சு இதை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சேஃப்டியான ப்ரெஷர்ஸ் வச்சு தான் அதை பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அண்ட் இட் கனெக்ட் ஹவுரா அண்ட் கொல்கட்டா சைட் ஆஃப் த சிட்டியை வந்து கனெக்ட் பண்ணுது. ஹவுராவையும் கொல்கட்டாவையும் கனெக்ட் பண்ணுற ஒரு சைடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெட்ரோ வந்து ட்ராவல் ஃபாஸ்டர் அண்ட் சேஃபர், லேக் ஆஃப் பீப்புள் இதில் பிரயாணம் பண்ணி போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி சேஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் ப்ரூஃபில் அழகாக கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கொல்கட்டாவில் தான் இந்தியாவோட முதல் நீர்மூழ்கி மெட்ரோ அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் த ரைட் ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கால் கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் வயம்பட்டிலிருந்து கவிதராஜ் பேசுறேன். வணக்கம். கேள்விக்குள்ள போலாமா? ஜிகேலேருந்து நம்பர் 6 கொடுங்க. கண்டிப்பாக கொடுத்துடலாம். 6வது கேள்வி. Which is the tallest mountain in India? இந்தியாவில் மிக உயரமான மலை எது? இந்தியாவில் மிக உயரமான மலை எதுன்னு கேட்குறாங்க. கஞ்சன்ஜுங்கா, நந்தாதேவி, எவரெஸ்ட், K2. அதாவது இந்தியாவில் மிக உயரமான மலை எது அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து எவரெஸ்ட் வந்து உலகத்திலேயே பெரிய மலை. டாலஸ்ட் மவுண்டன் இன் த வேர்ல்ட் அப்படின்னு கேட்டால் எவரெஸ்ட். இந்தியாவில் மட்டும் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, சரியான பதிலா? ஸோ கஞ்சன்ஜுங்கா அப்படிங்கிறது மிகவும் சரியான பதில். கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இன்னொரு பேரும் சொல்லலாம், 3rd ஹையஸ்ட் மவுண்டன் இன் த வேர்ல்டு.
ஃபர்ஸ்ட் வந்து ஹையஸ்ட் அப்படிங்கிறது எவரெஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தேர்ட் ஹையஸ்ட் மவுண்டன் அப்படிங்கிற பேர் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கஞ்சன்ஜுங்கா தான் சொல்லணும். ஸோ இந்தியாவில் வந்து டாலஸ்ட் அப்படிங்கிறது கஞ்சன்ஜுங்கா தான். ஸோ இதோடைய ஹைட் வந்து 8586 மீட்டர் உயரம் கொண்டது இந்த கஞ்சன்ஜுங்கா மவுண்டன். ஸோ இட் லைஸ் பிட்வீன் இந்தியா, அதாவது சிக்கிம், நேபாளுக்கு இடையே இந்த வந்து மவுண்டன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லோக்கல் பீப்புள் இதை எப்படி கூப்பிடுவாங்கன்னா 5 treasures of snow அப்படிங்கிற பேரால இதை கூப்பிடுறாங்க. கஞ்சன்ஜுங்காக்கு அது பேர் வந்து 5 treasures of snow அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பீப்புள் வந்து என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் வாசிகள் வந்துட்டு இது ரொம்ப சேக்ரெட்டா புனிதமான ஒரு மலையா வந்து கருதி இன்ன வரைக்கும் வழிபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பிரிட்டிஷ் டீம் வந்து என்ன பண்றாங்கன்னா 1955ஆம் ஆண்டு முதல்ல கஞ்சன்ஜுங்காவை ஏறுறாங்க. பட் அதுக்கப்புறம் பாதி தூரம் போகும்போது என்ன பண்றாங்கன்னா உள்ளூர் வாசிகள் அவங்க அது மேல வச்சிருக்க மதிப்பு மரியாதைக்காகவும் அது மேற்கொண்டு அதை ஏறாம அதை ஸ்டாப் பண்ணி தடுத்து நிறுத்திடுறாங்க அப்படின்னு இது வரைக்கும் சொல்றாங்க. ஸோ கஞ்சன்ஜுங்கா இஸ் நோன் ஃபார் டேஞ்சரஸ் வெதர் அப்படின்னு சொல்றாங்க. டேஞ்சரஸ் வெதர் கண்டிஷன் இருக்கக்கூடிய இடமும் கஞ்சன்ஜுங்கா தான் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பியூட்டிஃபுல் கோல்டன் சன்ரைஸ் வியூக்கு பேர் போன ஒரு இடம் கஞ்சன்ஜுங்கா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அண்ட் இட் இஸ் வெரி ஃபேமஸ். இந்தியாவுடைய மிக உயரமான மலை கஞ்சன்ஜுங்கா. ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம் மேம். உங்க பேர் சொல்லுங்க. பசுபதி மேடம். பசுபதி, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? திருத்தணியில இருந்து கால் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்றீங்க? படிக்கிறீங்களா, ஒர்க் பண்றீங்களா, என்ன பண்றீங்க? டிஎன்பிசிக்காக படிச்சிட்டு இருக்கேன் மேம். ஸோ ஆல் தி பெஸ்ட். நம்ம ஷோஸ் ரெகுலரா பாக்குறீங்களா? பார்த்துட்டு இருக்கேன் மேடம். ஓகே, கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். ஸோ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ள போலாமா? ஓகே மேடம். ஸோ டெக்ஸ்ட் இருக்கு, கொஸ்டின் நம்பர் சொல்றீங்களா? கொஸ்டின் நம்பர் 13 ஜிகேல 13வது கேள்வி. What is the name of the first Indian robot astronaut that ISRO plans to send to space before Gaganyaan? அதாவது ககன்யான் விண்கலத்திற்கு முன் இஸ்ரோ விண்வெளிக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ள முதல் இந்திய ரோபோ விண்வெளி வீரரின் பெயர் என்ன? வயோமித்ரா மேடம். சரியான பதிலா? ஆமா மேடம். ஓகே, அதை பத்தி வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சாலும் பத்தி பகிர்ந்துக்கலாம். ஓகே மேடம். ககன்யான் திட்டத்துக்காக ஓகே ஃபர்ஸ்ட் அங்க அனுப்புற ஒருத்தர் அவங்களோட பேர் வந்து ஜெகநாத்னு பேர் வச்சிருக்காங்க. ஓகே, அந்த ஜெகநாத்துக்கு அவர் கூட அனுப்புறது வந்து ரோபோட் பேர் வந்து வயோமித்ரா, ஒரு பெண் ரோபோட். ஆமா. ஓகே, அவ்வளவுதான் மேடம். ஓகே, கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ நல்ல கைத்தட்டு கொடுத்துக்கலாம். அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அஸ் இ சார், இது வந்து ஒரு ஃபீமேல் ரோபோட். அதோட பேர் வந்து வயோமித்ரா. வயோமித்ரான்ற பேருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சான்ஸ்கிரிட்டில் வயோமா அப்படின்னா ஸ்பேஸ் அப்படின்னும், மித்ரா அப்படின்னா ஃப்ரெண்டுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது சான்ஸ்கிரிட்டில். ஸோ ஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் அப்படிங்கிறத வச்சு தான் இவங்க வயோமித்ரா அப்படின்னு இந்த ஆஸ்ட்ரோனட்டுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ வயோமித்ரா வந்து ஸ்பேஸ்க்கு பிஃபோர் காகன்யாக்கு முன்னாடி போகணும் அப்படின்றதுக்காகவும், அண்ட் இந்த குறிப்பிட்ட வயோமித்ரா அப்படிங்கிற இந்த ரோபோ என்னென்னலாம் பண்ணுன்றதையும் நான் சொல்கிறேன். இதால் நார்மல் பீப்புள் மாதிரி பேசவும், பீப்புள் அதாவது ஹியூமன்ஸை ரெகக்னைஸ் பண்ணவும், ஆப்ரேட் ஸ்விட்சஸ், மானிட்டர், அதாவது ஸ்பேஸில் வந்து என்விரான்மெண்ட் எல்லாமே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு, அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் ஹியூமன் இது வந்து போதே தவிர மற்ற எல்லா விஷயமே லைக் ஹியூமன் போனால் ஸ்பேஸில் எப்படி இருக்க முடியும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும்ன்றதுக்காக தான் லைக் ஹியூமனோட குவாலிட்டிஸ் எல்லாமே ஃபீட் பண்ணி இந்த வயோமித்ராவை வந்து சென்ட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வயோமித்ரா வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு பை இஸ்ரோ இன் 2020, அதாவது 2020ஆம் ஆண்டு இஸ்ரோவால வந்துட்டு சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அண்ட் டியூரிங் த ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் ப்ரோக்ராம் ஈவெண்ட் அப்போ 2020ஆம் ஆண்டு இஸ்ரோ வந்து இதை உருவாக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுப்போம். ஸோ வயோமித்ரா கேன் சிமுலேட் ஹியூமன் ஃபங்க்ஷன்ஸ் லைக் ப்ரீத்திங் கூட வந்து ஹியூமன் பீப்புள் மாதிரி வயோமித்ராவால் ப்ரீத் பண்ணுறது கூட வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்பீக்கிங் எல்லாமே நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஷோ ஹவ் ஹியூமன்ஸ் மைட் ஃபீல் இன் ஸ்பேஸ், அதாவது ஒரு ஹியூமனை வந்து ஸ்பேஸில் எப்படி ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக எக்ஸாக்டாக வந்து காமிக்கணுன்றதுக்காக ப்ரீத்திங் டெக்னிக் முதற்கொண்டு ஹியூமன் மாதிரியே எல்லாமே ஃபீட் பண்ணி வச்சுருக்காங்க வயோமித்ராக்கு. ஸோ ஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் அப்படிங்கிறது தான் வயோமித்ராக்கு அர்த்தம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுப்போம். ஸோ நம்மளுடைய கால் ரொம்ப அழகாக ஆன்சர் பண்ணாங்க. தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் கால் கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், கேள்விக்குள்ள போலாமா? நம்பர் 8 கொடுங்க. 8வது கேள்வி கொடுத்துடலாம். ஸோ ஹூ இஸ் கால்ட் குருதேவ்? குருதேவ் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. காந்தி அவர்கள், ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள், சுவாமி விவேகானந்தா அவர்கள், திலக் அவர்கள். அதாவது குருதேவ் என்று அன்போடு அழைக்கப்படுபவர் யார்? காந்தி,
ரவீந்திரநாத் தாகூர், சுவாமி விவேகானந்தா, திலக். திலக். திலக் அவருங்களா? ஆ, சரியான பதிலா இல்ல நீங்க வேற ஏதாவது ட்ரை பண்றீங்களா? வேற ட்ரை பண்ணுமா? ஆமா. அப்ப ஆப்ஷன் பி. பி ரவீந்திரநாத் தாகூர் அவர்களா? ஆ, சரி, ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ ரவீந்திரநாத் தாகூர் அவர்களை தான் எல்லோரும் அன்போடு குருதேவ் என்று அழைத்தார்கள். அதாவது அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், விஷயம் நம்ம பார்க்குறதா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர், அதாவது லிட்ரேச்சரில் நோபல் பிரைஸ் வந்து வென்ற முதல் நபர் வந்துட்டு ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான். எந்த ஆண்டு அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கலாம், 1913ஆம் ஆண்டு வின் பண்ணியிருக்காரு. ஸோ ஹி ரோட் இந்தியாவுடைய நேஷனல் ஆந்தம் ஜனகணமன எழுதினதும் இவர் தான். ஸோ இது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமே எழுதியிருக்காரு. ஸோ ஹி ஆல்சோ ரோட் த நேஷனல் ஆந்தம் ஆஃப் பங்களாதேஷ். பங்களாதேஷுடைய நேஷனல் ஆந்தம் எழுதினது யாருன்னு கேட்டாலும் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தாகூர் அவர்கள் வந்து ஒரு யூனிக்கா ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. அந்த ஸ்கூலுடைய பேர் வந்து சாந்தி நிகேதன். அண்ட் அதுதான் இப்போ லேட் ஆன் விஸ்வ பாரதி யூனிவர்சிட்டியா மாறி இருக்கு. ஸோ சாந்தி நிகேதன் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இவருடைய எல்டர் சன்னோட சேர்த்து வெறும் 5 மாணவர்களை வச்சு உருவாக்குனது தான் சாந்தி நிகேதன். அண்ட் இப்போ அது வந்து மிகப்பெரிய யூனிவர்சிட்டியா, விஸ்வ பாரதி யூனிவர்சிட்டியா நிற்கிறதுக்கு இவர் தான் ஒரு காரணமாக இருந்திருக்காரு. அண்ட் ஹி இஸ் ஆல்சோ அ poet, painter, storyteller, musician and great thinker அப்படின்னு சொல்லலாம். ஸோ கீதாஞ்சலி வந்து ரவீந்திரநாத் தாகூருடைய ஃபேமஸ் போயம்ஸில் ஒன்றா திகழுது அப்படின்னு சொல்லலாம். இட் கண்டென்ட்ஸ் அதில் என்னென்னலாம் இருக்குது கீதாஞ்சலி புக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கண்டென்ட்ஸ் ஸ்பிரிச்சுவல் அண்ட் டிவோஷனல் போயம்ஸ் அபவுட் காடை பற்றி, நேச்சரை பற்றி அண்ட் ஹியூமனிட்டியை பற்றி ரொம்பவே அழகாக கீதாஞ்சலியில் எழுதியிருக்கார் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். ஸோ அதனாலேயே அவர் வந்து நோபல் பிரைஸ் வாங்குறாரு லிட்ரேச்சருக்கு 1913ஆம் ஆண்டு. ஸோ ரவீந்திரநாத் தாகூர் அவர்களை தான் எல்லோரும் அன்போடு குருதேவ் என்று அழைத்தார்கள். ஸோ தட் இஸ் த ரைட் ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். நான் மதுரை மொத்தமணி நகரம் சண்முகசுந்தரம். வணக்கம். கேள்விக்குள்ள போலாமா? போலாம் மேடம். நம்பர் 14. 14வது கேள்வி. 14வது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, which country recently built the world's longest glass bridge? அதாவது உலகின் மிக நீளமான கண்ணாடி பாலத்தை சமீபத்தில் கட்டிய நாடு எது அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ சைனா, ஜப்பான், தாய்லாந்து, வியட்நாம். சைனா இல்ல, தாய்லாந்து இல்லையே. அப்ப ஜப்பான் இல்ல வியட்நாம், ரெண்டுத்துல எது? ஜப்பான் இல்ல, வியட்நாம். ஸோ வியட்நாமில் தான் பார்த்தீங்கன்னா மிக நீளமான கண்ணாடி பாலத்தை வந்து சமீபத்தில் கட்டியிருக்காங்க. ஸோ அதை பற்றின தகவலும் சொல்லிக்கிறேன் பாருங்க. ஸோ லாங்கஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜ் வந்து வியட்நாமில் கட்டினாங்க. அதோடைய பேர் வந்து பேட்ச் லாங் பிரிட்ஜ். அதோடைய பேர் பேட்ச், BACH, பேட்ச் லாங் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிக்சர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நீளமாக ஒரு ஒயிட் கலரில் பார்த்தா தெரியும். ஸோ ஒயிட் டிராகன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒயிட் டிராகன் பிரிட்ஜ் அப்படி இல்லைன்னா பேட்ச் லாங் பிரிட்ஜ், இது ரெண்டுமே வந்து ஒரே பிரிட்ஜை குறிக்கிறது தான். ஸோ லாங்கஸ்ட் பிரிட்ஜ் இன் வியட்நாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது வந்து எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். இந்த பிரிட்ஜ் வந்து லொக்கேட்டட் இன் சன்லா ப்ராவின்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து சரௌண்டட் பை பியூட்டிஃபுல் மவுண்டன்ஸ். அந்த இடத்துல தான் இந்த குறிப்பிட்ட லாங் பிரிட்ஜை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ நீளம் கொண்டதுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ 632 மீட்டர் நீளம் கொண்டது அண்ட் 150 மீட்டர் உயரம் கொண்டது, நீளமும் உயரமும் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸால தான் கட்டியிருக்காங்க. ஸோ 632 மீட்டர்ஸ் லாங் அண்ட் 150 மீட்டர்ஸ் ஹைட் உடையது இந்த டிராகன் ஒயிட் பிரிட்ஜ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து பப்ளிக்கோட யூஸ்க்காக 2022ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் வந்துட்டு லாங்கஸ்ட் பிரிட்ஜ் அப்படின்றதுக்காக ஒரு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாட் ஆஃப் பீப்புள், டூரிஸ்ட் பீப்புளுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவ் ஸ்பாட்டாகவே இந்த கிளாஸ் பிரிட்ஜ் வந்து திகழுது அப்படின்னு சொல்கிறாங்க. 2022லேருந்து பீப்புள் வந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுப்போம். ஸோ வியட்நாமில் தான் இருக்குன்றது சரியான பதில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கால் கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. பாலகிருஷ்ணன், திருப்பூர் மாவட்டம். ஓகே, क्वेश्चंसக்குள்ள போலாமா? ஜிகே வந்து நம்பர் 15 கொடுங்க. 15வது கேள்வி. ஓகே. Which scheme gives free food grains to poor families? அதாவது ஏழை குடும்பங்களுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டம் எது? PM கிசான், PM கரீப் கல்யாண் அன்னா யோஜனா, ஸ்வச் பாரத்,
முத்ரா லோன்? ஆப்ஷன் பி மேம். பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்னா யோஜனா அப்படிங்கிறதா ஆமா. சரியான பதிலா? ஓகே. ஓகே, ஸோ நம்மளுடைய காலர் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இந்த இமேஜில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்னா யோஜனா அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா 7 குடும்பங்களுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்துடைய பெயராக இருக்கிறது. ஸோ அதை பற்றின வேறு தகவலும் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரெயின்ஸ், ஃப்ரீ ஃபுட் கிரெயின்ஸ் வந்து புவர் ஃபேமிலிஸ்க்கு கொடுக்கறது தான் இதோடைய நோக்கம், திட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஈச் பர்சன் கெட் 5 kg ஆஃப் ரைஸ், அதாவது ஒவ்வொரு மாதமும் வந்து ஒவ்வொரு நபர்களுக்கும் 5 கிலோ அரிசி, கோதுமை அந்த மாதிரி ஏதாவது வந்து ஃப்ரீ ஃபுட் கிரெயின்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா COVID-19 பேண்டமிக் சுச்சுவேஷன் அப்போ தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 80 கோடிக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இதனால் பயனடைஞ்சிருக்காங்க இந்த திட்டத்தினால அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் கிவன் த்ரூ த ரேஷன் ஷாப்ஸ் மூலியமாக இது கொடுக்குறாங்க. அண்ட் இந்த எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பசியால் வாடக்கூடாதுன்றதுக்காகவே ஃப்ரீ ஃபுட் கிரெயின்ஸ் அப்படிங்கிற இந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபவுண்ட், அதாவது யார் ஃபுல்லாக ஃபண்ட் பண்ணதுன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் ஃபண்ட் பண்ணி இதை நடத்திட்டு இருக்காங்கன்றதையும் சொல்கிறாங்க. பீப்புள் டோன்ட் பே எனிதிங், இட் இஸ் 100% ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹெல்ப்ஸ் புவர் ஃபேமிலி சேவ் மணி ஃபார் அதர் நீட்ஸ், அதாவது புவர் ஃபேமிலிக்கு வந்து மற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் போது இது வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்கணுன்றதுக்காக ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அதாவது உணவு யாரும் இல்லாமல் இருக்கக்கூடாது, நோ ஹங்கர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரணுன்றதுக்காகவும் இதுக்காக செலவிடுறத வேற ஒரு அத்தியாவசிய செலவுக்கு நீங்கள் பயன்படுத்தலான்றதை கருத்தில் கொண்டு இதை செய்கிறாங்க. அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் ஃப்ரீ ஃபுட் ப்ரோக்ராமும் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் PM கரீப் கல்யாண் அன்னா யோஜனா அப்படிங்கிறது தான் ஃப்ரீ ஃபுட் ஸ்கீம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் இஸ் ரைட் ஆன்சர். COVID-19 அதாவது 2019 ஆண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 80 கோடிக்கும் மேற்பட்ட நபர்கள் இது வரைக்கும் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபண்ட் பண்ணது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுல ஒரு பெருமையான விஷயம், ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கால் கூட பேசலாம். ஹலோ, வணக்கம். இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் ஐம்பட்டிலிருந்து கவிதராஜ் பேசுறேன். வணக்கம். கேள்விக்குள்ள போலாமா? ஜிகேல நம்ம 9 கொடுங்க. 9வது கேள்வி. So who wrote the book My Experiments with Truth? அதாவது My Experiments with Truth என்ற புத்தகம் யார் எழுதியது? அதாவது மகாத்மா காந்தி அவர்கள் எழுதிய புத்தகமா, நேரு அவர்களுடைய புத்தகமா, போஸ் அவர்களுடைய புத்தகமா, திலக் அவர்களுடைய புத்தகமா? த ஸ்டோரி, அதாவது மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை எழுதியது யார் அப்படின்னு கேட்குறாங்க. போஸ் அவர்களா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் எழுதிய புத்தகம் மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் அப்படிங்கிற புத்தகமான்னு கேட்டால் இல்லை, மகாத்மா காந்தி அவர்கள் தான் மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஆட்டோபயோகிராஃபி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அது வந்து அவருடைய சுயசரிதையை முழுமையாக எழுதிய ஒரு புத்தகம் தான் மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத். இவ்வளோ அழகான ஒரு பேர் பாருங்க, அவர் இந்த புத்தகத்துக்கு வச்சிருக்க பேர். இதனுடைய தகவலும் சொல்கிறேன் பாருங்க. நான் சொன்ன மாதிரி அது ஒரு ஆட்டோபயோகிராஃபி. இது வந்து அவருடைய இளம் வயது, அவருடைய சைல்ட்ஹுட்டாக இருக்கட்டும், அவருடைய எஜுகேஷனாக இருக்கட்டும், ஏர்லி லைஃபாக இருக்கட்டும், இந்தியாவில் அவருடைய ஏர்லி லைஃப் பற்றி எல்லாமே ரொம்பவே டீட்டெயிலாக அவருடைய சுயசரிதையை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆப்பிரிக்காவில் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் ரேசிசம்காக அவர் எதிர்த்து போராடின விஷயங்களை பற்றியும் இதில் தெளிவாக எழுதியிருக்கிறதாகவும் சொல்கிறாரு. காந்தி ஷேர்ட் ஹவ் ஹி டிஸ்கவர்ட், அதாவது உண்மையை பற்றியும் நான் வைலன்ஸை பற்றியும் சிம்பிளிசிட்டியை பற்றியும் இவர் எப்படி கண்டெடுத்தாருன்ற விஷயத்தையும் இந்த புத்தகத்தில் அவர் பகிர்ந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அண்ட் த புக் ஷோஸ் ஹவு ஹி பிகேம் த மகாத்மா அண்ட் லீடர் ஆஃப் இந்தியாவுடைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகலுக்கு எப்படி அவர் லீடராக இருந்தார் அப்படிங்கிறதையும் அழகாக அதில் எடுத்து கூறியிருக்காருன்னு சொல்கிறாங்க. And it was originally written in Gujarati. For example, my experiment with book truth, இந்த புக் வந்து எந்த லாங்குவேஜில் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்காங்கன்னு கேட்டால் நீங்கள் கரெக்டாக சொல்லணும். ஸோ குஜராத்தி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குஜராத்தியில் தான் இவர் எழுதியிருக்காரு. அண்ட் லேட்டர் வந்து அந்த புக்கை நிறைய லாங்குவேஜஸில் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஸ்பைரிங் பயோகிராஃபிஸ் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த புக் அவர் எழுதும் போது எங்கே இருந்தாருன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ சபர்மதி ஆசிரமம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அகமதாபாத்தில் இருக்கு. சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து தான் இவருடைய சுயசரிதையை அவர் எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க. இது எந்த ஆண்டுலேருந்து எந்த ஆண்டுக்குள்ள எழுதியிருக்காங்கன்னா 1925 1929 ஆண்டு இடைப்பட்ட காலத்தில்
மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் அப்படிங்கிற புக்கை எழுதியிருக்காரு. அண்ட் இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் பார்ட்ஸ் இன் ஹிஸ் மேகசின். எந்த மேகசினில் அது பப்ளிஷ் ஆயிருக்குன்னா நவ்ஜிவான் அப்படிங்கிறதுலையும் யங் இந்தியா அப்படிங்கிற மேகசின்லையும் ஃபர்ஸ்ட் இதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஒரிஜினலாக இதை வந்து குஜராத்தில் எழுதியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுப்போம். ஸோ மகாத்மா காந்தி அவர்கள் எழுதின புக்கு தான் மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் அப்படிங்கிற ஒரு ஆட்டோபயோகிராஃபி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கால் கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் லதா, கேள்விகளை போலாமா? ஜிகே நம்ம 20 கொடுங்க. 20வது கேள்வி கண்டிப்பாக கொடுத்துடலாம். ஸோ என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் சினிமா? இந்திய சினிமாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்திய சினிமாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? தாதா சாஹிப் பால்கே, சத்யஜித் ரே, ராஜ் கபூர், பிமல் ராய். அதாவது இந்திய சினிமாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏவா தாதா சாஹிப் பால்கேவா? ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ நம்மளுடைய காலர் ரொம்பவே அழகாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு கைத்தட்டல் கொடுத்தலாம். ஸோ தாதா சாஹிப் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் சினிமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவருடைய காலம் இதில் 1870ஆம் ஆண்டுலேருந்து 1944ஆம் ஆண்டு வரைக்கும் இவருடைய காலமாக இருக்கிறது. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஃபுல் லென்த் ஃபியூச்சர் ஃபிலிம் வந்து உருவாக்குனது இவர் தான். அந்த திரைப்படத்துடைய பேர் என்ன அப்படின்னு பாருங்க, ராஜா ஹரிஷ்சந்திரா in 1913. 1913ஆம் ஆண்டு ராஜா ஹரிஷ்சந்திரா அப்படிங்கிற ஒரு முழு திரைப்படத்தை வந்துட்டு இவர் இயக்கியிருக்காரு. அண்ட் ஹி இன்ட்ரடியூஸ் ஸ்டோரி டெல்லிங், மேக்கப் செட்ஸ், காஸ்டியூம்ஸ், எவ்ரிதிங் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து இவர் தான் வந்துட்டு எப்படி பண்ணணுன்றதை ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃபிலிமில் காமிச்சிருக்காரு. ஸோ ஹி இஸ் கன்சிடர்ட் அஸ் த பயனர் ஹூ ஸ்டார்டட் த இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு இவர் ஒரு தந்தையாக கருதப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறையா ஃபிலிம் மேக்கர்ஸாக இருக்கட்டும் எல்லாரையும் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ ஹையஸ்ட், அதாவது சினிமா துறையில் சாதித்த ஒரு நபருக்கு கொடுக்கப்படக்கூடிய உயரிய விருதாக கருதப்படக்கூடியது தாதா சாஹிப் பால்கே அவார்டு. அந்த பேர் வந்து இவருடைய பேருக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவரை ஹானர் பண்ற விதமாக தான் தாதா சாஹிப் பால்கே அவார்டை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ தட்ஸ் வை ஹிஸ் கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் இந்தியன் சினிமா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இட் ஹானர்ஸ் பீப்புள் ஹூ மேக்கிங் பிக் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் ஃபிலிம். அதாவது ஆக்டராக இருக்கலாம், டைரக்டராக இருக்கலாம், மியூசிஷியனாக இருக்கலாம், டெக்னீஷியனாக இருக்கலாம். அதாவது சினிமா துறையில் எதில் சிறந்து விளங்கினாலும் சரி அவங்களுக்கு ஹையஸ்ட் ஹானர் பண்ணுற அவார்டு வந்து தாதா சாஹிப் பால்கே அவார்டாக கொடுக்குறாங்க. ஸோ இட் இஸ் த ஹையஸ்ட் இந்தியன் சினிமாவில் கொடுக்கக்கூடிய அவார்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஸோ தாதா சாஹிப் பால்கே அவார்டு தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் சினிமா. ஸோ தட் இஸ் ரைட் ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கால் கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பாலசன், திருப்பூர் மாவட்டம். ஓகே, கேள்விக்குள்ள போலாமா? இமேஜ்ல இருந்து 5 கொடுங்க. இமேஜ்ல 5வது கேள்வி. ஓகே, இவங்க யாரு அப்படின்றத நீங்க சொல்லணும். இந்த புகைப்படத்துல இருக்கக்கூடியவர் யார்? யாரும் தெரியலைங்க மேம். ஸோ ஷீ இஸ் ஆக்சுவலி a costume designer. ட்ரை பண்ணுறீங்களா இல்லை ஆன்சர் பார்த்துடலாமா? ஆன்சர் பார்த்தலாம். ஸோ ஓகே, இவங்க வந்து யாருன்னு பார்க்கலாம். பிக்சரில் நல்லா பார்த்துக்கோங்க. அவங்களுடைய புகைப்படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பானு அத்தையா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன், அதாவது ஆஸ்கர் விருது பெற்ற முதல் இந்திய பெண் யார் அப்படின்னா அந்த பட்டம் வந்து பானு அத்தையாவுக்கு தான் போய் சேரும். ஸோ ஆஸ்கர் எந்த ஆண்டு வாங்கியிருக்காங்கன்னா 1983ஆம் ஆண்டு வாங்கியிருக்காங்க ஃபார் பெஸ்ட் காஸ்டியூம் டிசைன். ஸோ எந்த படத்துக்காக வாங்கியிருக்காங்கன்னா ஃபிலிம் காந்தி. காந்தி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் இவங்க பண்ண காஸ்டியூம்காகவே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு ரிசீவ் ஆஸ்கர் அவார்டு. ஸோ 1983ஆம் ஆண்டு வாங்கியிருக்காங்க. அந்த காந்தி அப்படிங்கிற திரைப்படம் யார் வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரிச்சர்ட் அப்படிங்கிற ஒருத்தவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த பிக்சரில் இருக்கிற பர்சன் தான் பானு அத்தையா, ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு ரிசீவ் அகாடமிக் அவார்ட் ஆஸ்கர் இன் 1983 அப்படிங்கிறது தெரிஞ்சுப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தெரிந்து கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கால் கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் வழிபட்டிலிருந்து கவிதராஜ். வணக்கம், கேள்விக்குள்ள போலாமா? ஜிகேல இருந்து நம்பர் 20 கொடுங்க. 20வது கேள்வி போயிடுச்சு. 19 கொடுங்க. 19வது கேள்வி கண்டிப்பா கொடுக்கலாம். ஸோ ஹூ ஃபவுண்டட் இஸ்ரோ? இஸ்ரோவை நிறுவியவர் யார்? சி.வி. ராமன், விக்ரம் சாராபாய், அப்துல் கலாம், ஹோமி பாபா.
அதாவது இஸ்ரோவை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் டி. ஹோமி பாபாவா? ஆ. சரியான பதிலா இல்ல நம்ம வேற ஏதாவது ட்ரை பண்றீங்களா? வேற எதுனா ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. விக்ரம் சாராபாய். நம்ம சரியான பதில் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். ஸோ விக்ரம் சாராபாய் அப்படிங்கிறது தான் சரியான பதில். இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடியவர் தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரோவை நிறுவியவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஸோ father of Indian space program is Vikram Sarabhai. So he founded ISRO, Indian Space Research Organization. 1969 ஆண்டு இவர் நிறுவியிருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹி பிலீவ் ஸ்பேஸ் டெக்னாலஜி கேன் ஹெல்ப் இந்தியா டெவலப். அதாவது இந்தியாவுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்பேஸ் ரொம்பவே முக்கியமான ஒரு இடத்த கொடுக்கும் அப்படின்னு அவர் நம்பினாரு. ஸோ அதனாலேயே வந்து அதன்படியே செயல்பட்டார் அப்படின்றத சொல்லலாம். ஸோ இவருடைய வழிகாட்டுதலின் படி ஃபர்ஸ்ட் சேட்டலைட் ஆரியவாட்டா வந்து லான்ச் பண்றாங்கன்றதையும் சொல்லலாம். ஹி ஆல்சோ ஸ்டார்டட் ஸ்பேஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அண்ட் சேட்டலைட் ப்ரோக்ராம்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் நிறைய சேட்டலைட் ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டாக இருக்கட்டும், ஸ்பேஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்றதையும் சொல்லலாம். ஸோ ஹி என்கரேஜ் யங் சயின்டிஸ்ட் ஸ்பேஸ்க்கு வந்து போகணுன்றதுக்காக இருக்கக்கூடிய நிறைய யங் சயின்டிஸ்ட்க்கு வந்து இவர் ஊக்குவிச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ இஸ்ரோ டுடே இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட் டாப் ஸ்பேஸ் ஏஜென்சிஸ். இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹிம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹி ஒர்க் டு யூஸ் சேட்டலைட்ஸ் ஃபார் கம்யூனிகேஷனுக்காக இருக்கட்டும், வெதர்க்காக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்துட்டு ஸ்பேஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதனாலேயே அவர் வந்து இஸ்ரோ, அதாவது இஸ்ரோவை நிறுவியது யார் அப்படிங்கிறதுக்கு விக்ரம் சாராபாய் அப்படிங்கிற சரியான பதில். அண்ட் இவருக்கு வந்து பத்மபூஷன் விருதும் கொடுக்குறாங்க. இவருடைய கான்ட்ரிபியூஷனுக்காக, இவருடைய அர்ப்பணிப்புக்காக பத்மபூஷன் விருது வந்து பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபாதர் ஆஃப் இஸ்ரோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ விக்ரம் சாராபாய் அப்படிங்கிறது தான் சரியான பதில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் லதா பேசுறேன். வணக்கம் லதா. கேள்விக்குள்ள போலாமா? ஜிகேலேருந்து ஏதாவது கொடுங்களேன். 12வது கேள்வி பார்க்கலாம். பார்க்கலாம். Okay. So who is called the hero of Chittagong? Chittagong hero என்று அழைக்கப்படுபவர் யார்? அதாவது Chittagong hero என்று அழைக்கப்படுபவர் யார்? பகத்சிங், சூர்யாசன், ராஜ்குரு, குதிராம். So Chittagong hero. சொல்லுங்க. எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியல. கெஸ்ஸிங்ல தான் சொல்றேன். ராஜ்குருன்னு நினைக்கிறேன். ராஜ்குரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் சரியான பதில் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? பார்க்கலாம். ஸோ ஹீரோ ஆஃப் சிட்டகோங் அப்படிங்கிறது ரீசெண்டாக ஒரு எக்ஸாமினேஷன்லையும் கேட்டிருந்தாங்க. ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூர்யாசன் அப்படிங்கிறவர் தான் ஹீரோ ஆஃப் சிட்டகோங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எதுக்காக இவர் ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்கன்றத தகவலையும் நான் கொடுக்குறேன், தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹி லெட் த ஃபேமஸ் சிட்டகோங் ஆர்மரி ரைட். அதாவது ஒரு ரைடு வந்து இவர் பண்ணுறாரு 1930. அது என்ன ரைடு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ ஆர்மரி ரைடு சிட்டகோங்கில் 1930 இவர் தான் வழி நடத்தி செய்கிறாரு. ஸோ இதோடைய எய்ம், இந்த ரைடு நடத்தினதுக்கான எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை பிரிட்டிஷ் ரூல்லேருந்து விடுவிக்கணுன்றதுக்காக தான் இந்த ரைடு 1930 அவர் செய்கிறாரு. ஸோ ஹி ட்ரெயின் யங் ரெவல்யூஷனரிஸ் இன்க்ளூட் பிரிட்டிலதா வாரியர். அதாவது நிறைய யங் ரெவல்யூஷனரை வந்துட்டு தயார் பண்ணி இந்த ரைடை வந்து அவர் பண்ணுறாரு. ஸோ சூர்யாசன் வந்து ஆக்சுவலி ஹீஸ் அ ஸ்கூல் டீச்சர் ஆல்சோ. இவர் வந்து ஸ்கூல் டீச்சர்ன்றதுனாலே மாஸ்டர் டா அப்படிங்கிற ஒரு சிறப்பான பெயராலையும் வழங்கப்படுகிறார். ஸோ சூர்யாசன் இட்ஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஹீரோ ஆஃப் சிட்டகாங். அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் டா அப்படிங்கிற பல்வேறு பெயர்களால் வழங்கப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு. ஸோ நிறைய யூத்தை வந்து பிரேவரிக்காக, டிசிப்ளின்காக எல்லாரும் இவரை வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் ஃபியர்ட் ஹிம் பிகாஸ் ஆஃப் ஸ்மார்ட் பிளானிங். ஒரு ஸ்மார்ட் பிளானிங் பண்ணி தான் வந்து பிரிட்டிஷை வந்து வலையில் விழ வச்சிருக்காரு. ஸோ என்ன பண்ணியிருக்காருன்றதை சொல்கிறேன், பார்க்கலாம். ஸோ he was finally captured and executed in 1934. 1934 தான் இவர் 1930 இந்த ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலி 1934 தான் இவர் பண்ண விஷயம் வெளியில் வந்திருக்கு. அதாவது இவர் தான் அதை பண்ணார் இந்த ரைடுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 1930 என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யாசன் அண்ட் ஹிஸ் குரூப் அட்டாக்ட் பிரிட்டிஷ் போலீஸ். அதாவது பிரிட்டிஷ் போலீஸ் ஆர்மரி, அதாவது வெப்பன் ஸ்டோர் சிட்டகோங்கில் நடத்திருக்காங்க. அந்த வெப்பன் ஸ்டோனை வந்து ரைட் பண்ணி எடுக்கிறது தான் இவங்களோட பிளானிங்காக இருந்திருக்கு. ஸோ அந்த பிளானிங் தான் 1930 அவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய பிளான் வந்து என்னன்னா அந்த கன் வெப்பன்ஸ் எல்லாமே பிரிட்டிஷ் கிட்டேருந்து எடுக்கணுன்றது தான் அந்த ரைடோ அந்த பிளானோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக என்னென்ன விஷயம்லாம் பண்ணியிருக்காங்கன்னா அந்த டெலிஃபோன்ஸோடைய வயர் கட் பண்ணுறதா இருக்கட்டும், ரயில்வே ரூட்ஸை கட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் குட் நாட் கால் ஃபார் ஹெல்ப் ஆல்சோ. ஸோ எந்த விதமான ஹெல்ப்பும் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் போலீஸஸ் வந்து ஹெல்ப் கேட்க முடியாத வண்ணம் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே ப்ராப்பர் பிளானிங்கில் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. They wanted to weaken British control and start a freedom fight in that area.
பிரிட்டிஷ் கண்ட்ரோலை ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ இந்த ரெய்டு மூலியமாக அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய மெயின் பிளான் என்னன்னா அவங்களுடைய வெப்பன்ஸ் எல்லாம் ரைட் பண்ணி எடுக்கிறது, இதுதான் அவங்களுடைய பிளான். ஸோ அதனால தான் ஹீரோ ஆஃப் சிட்டகாங் அப்படிங்கிற பேர் வந்து சூர்யா செனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் ரைட் ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கால் கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க. கீர்த்தி. ஓகே, கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாமா? பண்ணு. ஓகே, கொஸ்டின் நம்பர் சொல்லுங்க. ஸோ 16 and 18 வந்து ஜிகேல இருக்கு. கொஸ்டின் நம்பர் 16. ஸோ 16வது கேள்வி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. விச் சிட்டி வில் ஹோஸ்ட் த 2030 காமன்வெல்த் கேம்? அதாவது 2030 காமன்வெல்த் போட்டிகள் எந்த நகரில் நடக்க உள்ளது? முன்னாடியே வந்து ப்ரீ டிசைட் பண்ணிடுவாங்க எந்தெந்த இடத்துல வந்துட்டு நடக்கணும் அப்படின்னு. ஸோ 2030யோட காமன்வெல்த் கேம் வந்து எந்த நகரத்தில் நடக்க போகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்: டெல்லி, அகமதாபாத், பெங்களூர், ஹைதராபாத். ஆப்ஷன் பி, அகமதாபாத். சரியான பதிலா? ஓகே, நம்ம ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க, அது கைப்பற்றி கொடுக்கலாம். ஸோ அகமதாபாத்தில் தான் பார்த்தீங்கன்னா 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் கேம்ஸ் வந்து நடக்க போகுது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் காமன்வெல்த் கேம்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1930ஆம் ஆண்டு காமன்வெல்த் கேம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 4 years ஒன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி நடந்துட்டுருக்கு. ஒன்லி கண்ட்ரீஸ் தட் வர் பார்ட் ஆஃப் பிரிட்டிஷ் காமன்வெல்த் டேக் பார்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் கேம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல 1930 வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது காமன்வெல்த் கேம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெமில்டன் அப்படிங்கிற ஒரு இடத்துல, கனடாவில் இருக்க ஹெமில்டன் இடத்துல தான் ஃபர்ஸ்ட் 1930 காமன்வெல்த் கேம் வந்து நடத்தியிருக்காங்க. அண்ட் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணது எப்போனா 1934 தான் ஃபர்ஸ்ட் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதாவது 4 years ஒன்ஸ் நடக்கும்னு சொன்னீங்க. ஸோ 1930 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 1934 இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் காமன்வெல்த்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியா ஹேஸ் ஹோஸ்டட் த கேம்ஸ் ஒன்ஸ் இன் டெல்லி 2010 பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. த காமன்வெல்த் கேம்ஸ் ஆர் ஆல்சோ த ஃப்ரெண்ட்லி கேம்ஸ் பிகாஸ் கண்ட்ரீஸ் கம்பேர்ட் வித் ஃப்ரெண்ட்லி ஸ்பிரிட். ஸோ எல்லா இடத்துலேருந்து வருவாங்க, இட் கிவ்ஸ் அ ஃப்ரெண்ட்லி பாண்டிங் அப்படின்றதையும் சொன்னாங்க. ஸோ பாப்புலர் ஸ்போர்ட்ஸ் என்னென்னலாம் வந்துட்டு காமன்வெல்த் கேம்ஸில் அதிகமாக வந்து செய்கிறாங்கன்னா அத்லெட்டிக்ஸ், பேட்மிண்டன், பாக்ஸிங், ஸ்விம்மிங், ஹாக்கி எல்லாமே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்போ அப்படின்றது சொல்கிறாங்கன்னா 2010ஆம் ஆண்டு டெல்லி கேம்ஸில் 101 மெடல் வந்து வாங்கியிருக்காங்க. இட்ஸ் அ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2022 காமன்வெல்த் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2022 வந்து பெர்மிங்ஹாம் யூகேல நடந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. The game will be the 100th year centenary of the Commonwealth game. அது 2030 வந்து இவங்க சொன்ன மாதிரி அகமதாபாத்ல நடந்துச்சுன்னா அது 100th year வந்து ரீச் ஆகுது அப்படின்றதையும் சொல்றாங்க. ஸோ அகமதாபாத் இஸ் பில்டிங் அ பிக் ஸ்போர்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபார் த ஈவெண்ட். ஸோ இந்த ஈவெண்ட்டை நடத்துறதுக்காகவே அகமதாபாத்ல ஒரு பெரிய ஸ்போர்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ அகமதாபாத் இஸ் தி ரைட் ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பாலகிருஷ்ணன், திருப்பூர் மாவட்டம். ஓகே, ஸோ டெக்ஸ்ட்ல வந்து ஒரு கொஸ்டின் தான் இருக்கு, அதை பார்த்துலாமா? பார்க்கலாம் மேம். 18வது கேள்வி. ஓகே, வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஜிபிஎஸ்? ஜிபிஎஸ் என்பதன் விரிவாக்கம் என்ன? ஜிபிஎஸ் என்பதன் விரிவாக்கம் என்ன? குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், ஜெனரல் பாத் சிஸ்டம், ஜியோ பாயிண்ட் செட்டப், குளோபல் பவர் சிக்னல். ஸோ ஜிபிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது கூட நீங்க பகிர்ந்துக்கலாம். ஆப்ஷன் ஏ மேம். குளோபல் பொசிஷனிங் சிஸ்டமா? ஆமாம். ஓகே, ஸோ இந்த ஜிபிஎஸ் எதுக்காக எப்படி செயல்படுது அந்த தகவல் தெரிஞ்சாலும் பகிர்ந்துக்கலாம். ஸோ ஆக்சுவலி கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் சரியான பதில். இந்த ஜிபிஎஸ் அப்படிங்கிறோடைய ஃபுல் ஃபார்ம் அப்படிங்கிறது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், இட் ஹெல்ப்ஸ் டு நோ யுவர் எக்ஸாக்ட் லொக்கேஷன். இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் உங்களுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷனை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த ஜிபிஎஸ் தான் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த ஜிபிஎஸ் வந்து ஒர்க்ஸ் யூசிங் சேட்டலைட், ஸ்பேஸில் இருக்கக்கூடிய சேட்டலைட் மூலியமாக இந்த ஜிபிஎஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து மொபைல்ஸில் இருக்கட்டும், காரில் இருக்கட்டும், ஏரோப்ளேன்ஸில், ஷிப்ஸில், எலக்ட்ரான் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றதை சொல்லலாம். இட் ஹெல்ப்ஸ் இன் நேவிகேட்டிங் அண்ட் ட்ராக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ஜிபிஎஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த சிஸ்டம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரிஜினலாக எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா USA கவர்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஸோ இட் ஒர்க்ஸ் 24 hours a day ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஸோ இட்ஸ் அ ட்ராக்கிங் சிஸ்டம் தான் ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படிங்கிறதா இதோடைய விரிவாக்கம். ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருங்க. நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம்.
ஹலோ வணக்கம். வணக்கம், லதா பேசுறேன். வணக்கம் லதா. ஸோ டெக்ஸ்ட்ல எல்லா கொஸ்டின்ஸ் போயிடுச்சு. இமேஜ் தான் இருக்கு. நம்பர் 7 கொடுங்க. தெரியும் நீங்க 7 தான் கேட்பீங்கன்னு நினைச்சேன். கரெக்டா கேக்குறீங்க. ஓகே, நம்ம 7th கொஸ்டின் ஓபன் பண்ணி பார்க்கலாம். தெரிஞ்சா சொல்றல, நீங்க சொல்லுங்க. ஓகே, இவங்க இந்த புகைப்படத்தில் இருக்கவங்க யார் அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். இவங்களை பத்தி வேணா க்ளூ கூட இருக்கு. சொல்லுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியுமே, ஒரு ஹாரி பாட்டர் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் இருக்கு இல்லையா, அந்த சீரீஸ் வந்து எழுதுனது இவங்க தான். பெண் ஆசிரியர். யார் இவங்க? லண்டனை சேர்ந்தவங்களா? லண்டனை சேர்ந்தவங்களா அவங்க? இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சொன்னாங்க. ஆக்சுவலி ஆமா, ஷீ இஸ் ஃப்ரம் லண்டன். ஆனா இவங்க வந்து, இவங்க பேர் தெரியுமா? அதான் வர மாட்டேங்குது. சரி, நம்ம ஆன்சர் பார்த்துடலாம். இவங்க வந்து ஹாரி பாட்டர் அப்படிங்கிற சீரியஸை 7 ஃபேண்டசி நாவல்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் ஜேகே ரோலிங் அப்படிங்கிறது இவங்களுடைய பேர் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஸோ ஜேகே ரோலிங்கை பற்றி இன்னும் விஷயம் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் புக் வந்து ஹாரி பாட்டர்னு எழுதியிருக்காங்க. இது வந்து எந்த ஆண்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1997ஆம் ஆண்டு வந்து இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஹையஸ்ட் அதிகமான செல்லிங் ரேட்டில் இருந்தக்கூடிய புக் வந்து இந்த ஹாரி பாட்டர் சீரியஸாக இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆத்தர் இவங்க தான். இது தான். அண்ட் இதுக்காக நிறைய எஃபோர்ட்டும் எடுத்திருக்காங்க. அவுல்ஸ் எல்லாம் வந்து இதுக்காகவே ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. நிஜமாக வந்து ஃபிலிம்ஸ் எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க ஹாரி பாட்டர் சீரியஸில். ஸோ அவ்வளோ எஃபோர்ட் எடுத்து ப்ராப்பராக எல்லாமே ட்ரெயின் பண்ணியிருக்காங்க ஜேகே ரோலிங் அவர்கள். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் சீரியஸை எழுதினவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து கால் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்முடைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நிறைய காலர்ஸ் கால் பண்ணி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நானும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் கால் கிடைக்கல அப்படின்னா வருத்தப்பட வேணாம். டிடிகே புதுச்சேரி அப்படிங்கிற யூடியூப் வலைத்தள பக்கத்தில் உடனுக்குடன் நம்மளுடைய நிகழ்ச்சி வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதில் போய் நிறையா, அதாவது எக்ஸாமினேஷன் எழுத போகிற எல்லாருமே அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தகவல் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களையும் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் வினிதா. நன்றி, வணக்கம்.